ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டே vlog. நம்ம சேனலில் இன்றைக்கி நல்லா சூப்பராக மணக்க தக்காளி ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து மீடியம் சைஸில் நல்லா பழுத்த தக்காளி 4 தக்காளி எடுத்திருக்கேன். இது வந்து பெங்களூர் தக்காளி தான். நீங்கள் நாட்டு தக்காளி எடுத்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதை வந்து ப்ளஸ் டைப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. லைட்டாக கட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு தோல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாமே அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். கடாயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே சின்னதாக ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா வந்து சாய்ஸ் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்க்கும்போது ரசம் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து இது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதில் அப்படியே மூடி வச்சுருங்க. மிதமான தீயில் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது கொதிக்கிற கேப்பில் நம்ம வந்து மிளகு சீரகம் வந்து இடித்து எடுத்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது ரெண்டுத்தையும் நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. நீங்கள் இடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் மிக்ஸி ஜாரில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இடித்து ரசம் வச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. இது கூடவே பெரிய சைஸில் 4 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அதையும் லைட்டாக இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கலாம். இது கூட ஒரு கொத்து கறிவேப்பிலை, இதையும் 1-2 இடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். தக்காளி வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் ஆகிடுச்சு. தக்காளி பாருங்கள் நல்லா வெந்து தோலெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நம்ம கட் பண்ணி சேர்த்தோம்னா தோல் இந்த மாதிரி தனியாக பிரிஞ்சு வந்துடும். உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஆறின பிறகு தோலெல்லாம் எடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். தோல் இந்த மாதிரி எடுத்த உடனே ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் பச்சை தக்காளி சேர்த்து ரசம் வைக்கிறத விட இந்த மாதிரி லைட்டாக வேக வச்சுட்டு சேர்க்கும்போது ரசம் வந்து நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து தோலெல்லாம் லைட்டாக பிசைஞ்சு விட்டுட்டு எடுத்துருங்க. இது எடுத்துட்டு இப்போ வந்து தக்காளி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு அதில் இருக்கிற பச்சை மிளகாவையும் லைட்டாக பிசைஞ்சிட்டு அந்த தோலெல்லாம் எடுத்துருங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு இதை நல்லா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு அது கூடவே ஒரு கொத்து கொத்தமல்லி அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. எல்லாத்தையும் பிசைஞ்சிட்டு அந்த தக்காளியோட காம்பை எடுத்துடலாம். இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து தாளிக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, 3 காஞ்ச மிளகா நடுவில் கொஞ்சமாக இந்த மாதிரி கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த கூடவே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த மிளகு, சீரகம், பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படி நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு புளிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். இது வந்து 4 பேருக்கு தாராளமாக போதுமான அளவுக்கு இருக்கும். இது வந்து லைட்டாக கொதிக்கட்டும். சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நம்ம வந்து தக்காளி கரைக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ரசத்தை கொதிக்க விட்டுக்கலாம். ரசம் வந்து ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. இந்த மாதிரி நுர தெளிஞ்சு லைட்டாக கொதி வந்தால் போதும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இது ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக சூடான சாதத்தில் மணக்க தக்காளி ரசம் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.